தென் மாநிலங்களையே அடிச்சு முடிச்சாச்சு. சந்திரபாபு நாயுடு தேர்தல் பிரகடனமே பண்ணிட்டான். சிரஞ்சீவி சொல்லிட்டான், கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஒழிக்கிறது என் தலையாய கொள்கை. சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டான், சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டான், தேர்தல் கொள்கையில பிரகடனத்திலே முதல் கொள்கை காங்கிரஸ் அடியோடு ஒழிக்கிறது. கர்நாடகால இல்ல, 5 தொகுதியில இடைத்தேர்தல் இருந்து ஒண்ணு கூட இல்ல. எங்க இருக்கு காங்கிரஸ்? அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த மண்ணில் நம்ம இல்ல, ஒரு தமிழன் ஓட்டு போட போறது இல்ல, அவன் சொந்த உயிரோடு இருந்தானே செத்தான்னா அழிச்சு போடுவான். அதான் உண்மை. அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. கடல்கிறோம், கெஞ்சுகிறோம், மண்டியிடுகிறோம், வேண்டுகிறோம். பெரும் பெரும் தலைவர்களும் போய் கெஞ்சுகிறோம், போரை நிறுத்துங்க. பிரணாப் முகர்ஜியை அனுப்பி போர நிறுத்துங்கள் ஐயா, போர நிறுத்துங்கள் எல்லாரும் கெஞ்சும் போது விளையாடுறது கிரிக்கெட் அணி எனக்கு இந்தியா. இத பேசிட்டே இருந்தா இப்ப எனக்கு வாரண்ட். பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி ஊடுருவி வந்து இந்தியாவின் இதயம் போல இருந்த மும்பையில் தாக்குதல் நடத்தி 159 பேரை கொன்று குவித்து விட்டான். இந்தியா பாகிஸ்தானோட விளையாடாது, கிரிக்கெட் தேசிய கொள்கை பிரச்சனையில விளையாடாத. இலங்கை இனவெறி ராணுவம் இந்த தேசத்தின் பேரினமாக இருக்கிற 6 கோடி தமிழ் மக்களில் 410 மீனவர்களை இந்திய கடல் எல்லையில் பிழைப்பிற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கொண்டு வைத்தது. அந்த தேசத்தோட இந்தியா கிரிக்கெட் விளையாடும். பாகிஸ்தான் பகை நாடு, இலங்கை இனவெறி நாடு, நேச நாடு. ஏன் தமிழன் இடிச்சவாயன்? இதான பிரச்சனை. இதுவரைக்கும் இந்த தேசத்தில் காலையில் வரைக்கும், நாளை காலை, நாளை மாலை தினமும் செய்து வருகிறத தமிழக மீனவர்கள் சிங்கள இனவெறி ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள், நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்று இந்த தேசத்தில் இருந்து பெருமைமிக்க பெருந்தலைவர்கள், மனிதநேமிக்க மாமனிதர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒருவரிடமிருந்தாவது ஒரு வருத்தம், இந்த செயல் வருந்தத்தக்கது, ஒரு கண்டனம் எழுந்ததுண்டா? யோசித்து பாருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? தமிழன் சாகலாம், அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அரசு மருத்துவமனையில மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் எலியை தவளையை அறுத்து அறுத்து பழகுவது மாதிரி சிங்களம் தமிழர்களை சுட்டு பழகலாம். அதுக்கு இந்தியா பயிற்சி கொடுக்கும், தோட்டாக்கள் கொடுக்கும், துப்பாக்கி கொடுக்கும். கேட்டா நாங்க ஒண்ணும் கொடுக்கல. இப்ப துணை நேரலையில இணையதளத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகர் இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் சொல்றாரு, இந்தியா நாங்க ஒருபோதும் ஆயுதமே கொடுக்கல. அத பிரணாப் முகர்ஜி சொன்ன பிறகு வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள் அதை கேட்டுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நாங்க கொடுக்கறேன்னு உறுதியாயிருக்கு. கனடால இருந்து ஒரு தம்பி அவர்கிட்ட, அப்படியே அப்ப இந்த ரேடார்னு ஒண்ணு, இந்திரா ரேடார்னு ஒண்ணு அங்க இருந்தது, அது நீங்க கொடுத்ததானே? அது என்ன முனியாண்டி விலாசில சோறு வடிக்கிற பாத்திரமானு கேட்டாங்க. பதில் இல்லாம வேர்த்து வழிஞ்சாங்க. அப்புறம் அவர் சொன்னாராம், தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல எல்லாம் இலங்கை பிரச்சனை பத்தி மக்களுக்கு ஒன்றும் தெரியல, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறடா என் தேசத்தை நாய்களை, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்க என் மக்களை, ஒன்றும் தெரியல. அதனால நாங்க இந்த தேர்தல இலங்கை பிரச்சனை பத்தி பேச போறதே இல்ல. எப்படிப்பட்ட தலைவன் போட்டு போட்டு கேட்பீங்க, பேச போறதே இல்ல. அதனால அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த தோல்வியில் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒன்னும் பாதிப்பே வரப்போறது இல்லை. இவர் அவருக்கு அடுத்த அழைப்பு, ஐயா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், உங்க தொகுதியை சேர்ந்தவன் தான் நானு,
இப்பதான் கிராமத்துல இருந்து சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு பிழைக்கிறதுக்காக சிங்கப்பூர் வந்திருக்கிறேன். என் ஊர்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்கள் படுகொலை கண்டிச்சு உண்ணாவிரதம் இருக்குதுங்க ஐயா, பள்ளிக்கூடம் போகாம. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐயா? இதுல இருந்து தெரியுது நீங்க தொகுதி பக்கமே போகவே இல்லை ஐயா. இவர் மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய தலைவர். இவரெல்லாம் இந்த நாட்டுல இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். மிக புகழ்பெற்ற பாட்டு இதுதான். மறக்காதீங்க மன்னிக்காதீங்க அப்படியே இருங்க, அப்பதான் நாங்க அறவே உங்களை மறக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தேசத்தின் பெருமைமிக்க அதிபர், இந்த தேசத்தின் பிரதம அமைச்சர், மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய ராணுவம் பொற்கோயிலுக்குள் புகுந்து செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சீக்கிய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள் என்று. அதேதான் பெருமைக்குரிய பெருமகனே, இந்த சீமானும் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழீழ மண்ணில் இந்திய அமைதிப்படை சென்று செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எங்கள் தமிழ் சாதி ஒருபோதும் மறக்க மாட்டாது, மன்னிக்க மாட்டாது. உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? சீக்கியன்ல ஒருத்தன் பாகிஸ்தான்ல தூக்குல தொங்க இருக்கும் போது மொத்த சீக்கியனையும் துடிக்கிறடா.